மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க, இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்துக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன வேலை பார்க்குறோன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சவுச்சவு நடவை பற்றி பார்க்கலாம். சவுச்சவு எப்படி நடணும், எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி கொடியை மேலே மகசூல் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்படி தாங்க சவுச்சவு நடணும். இல்லைன்னா அதை எல்லாமே இந்த எலி சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு காய் வாங்கி கொண்டு வந்து பதியம் போட்டு நட்டு நமக்கு பிரயோஜனமே இருக்காதுங்க. மறுபடியும் போய் நம்ம காய் வாங்கிட்டு வரணும். அதனால் இப்போயே நட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எல்லாமே எடுத்து நட்டு விட்டுட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக எலி மேய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மறுபடியும் எலிக்கு பாதுகாப்பை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த விவசாயி. பாருங்க, அந்த மாதிரி சருகை பை கொண்டு வந்து அந்த பையை அவங்க ஓட்டை போட்டு கீழே மண் வெட்டி அதுக்கு மேலே அந்த பையை வச்சு ரவுண்டுக்கு வச்சு அந்த மூளைக்கு ஒரு 3 மூளைக்கு நூலை கட்டி மேலே ஏற்றி விட்டுட்டோம்னா அது போய் கரெக்டாக அந்த நூலுலே அந்த கொடி ரவுண்டாக போய் மேலே போக ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த வர்ற பக்கு கொடியெல்லாம் இடையில கிள்ளி விடணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் அதோட வளர்ப்பு. இப்போ தான் நாற்று நட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் நடணும். பாருங்கள், அந்த சம்சாரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். காலையில் கஷ்டப்படாமல் யாரும் பலன் எடுக்க முடியுமா? முடியாது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பலன் எடுக்க முடியும். அப்போ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இவர் வயசுக்கு இவர் கஷ்டப்படையில் நம்ம வயசுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாதா? கஷ்டப்பட்டு பலனாக எடுத்திங்கன்னா ரொம்ப நாள் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக விவசாயி அனைவரும் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த விவசாயி பேசுகிறாரா? அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அவர் வேலைக்கு வரலைன்னு அவர் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அவர் வேலைக்கு கூப்பிட்டாரு. நான் வேலைக்கெலாம் வர முடியாது, வீடியோ தான் எடுக்க முடியும், நான் வேலையுமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவருக்கு பாருங்கள், வேலைக்கு வரலைன்னு அவர் என் கூட கோபமாக இருக்கார். என்ன பண்ணலாம்? நான் வீடியோ எடுக்கிறதா, அவருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வேலை பார்த்தா சம்பளம் கொடுத்தா தானே ஆகும். வேலைக்கு திண்டுக்கல்லேருந்து இங்கே சிறுமலைக்கு வேலைக்கு வர எனக்கு சம்பளம் தர மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவராக தான் வேலை பார்க்க முடியும். நான் எனக்கு பிரயோஜனத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். பாருங்க, அதுதான் என்னோடய வேலை. அதனால் நீ வர, நீ வீடியோ எடுக்க, நீ போக, இதுதான் உன்னோட வேலையான்னு கேட்குறாரு. அதனால் என்னோடய வேலையும் தான் பார்ப்பேன், ஆனால் வேலையும் பார்த்துக்கிருவேன். அப்படிங்கிறப்ப பாருங்கள், ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்போ நான் வேலைக்கும் வர்றேன், உங்களுக்கு வீடியோ எடுத்தும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இந்த சம்சாரி இந்த வேலையை முடிச்சிட்டாரு. அடுத்த வாக்குலிக்கு போகிறாரு. எனக்கு அவர் சம்பளம் கொடுத்தா தானே அவருக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியும். அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னா நான் எப்படி அவருக்கு சம்பளம் கொடுக்க முடியும்? அதனால் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பளம் கட்டு. அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இன்றைக்கி வேலைக்கு யாரும் வரல. வேலைக்கு இன்னும் வர்றதுக்கு டைம் இருக்குது. அதனால் யாரையும் காணோம். இன்றைக்கி மறுபடியும் காய் வேறு எடுக்கணும். எந்த வேலையை பார்ப்போம்னு பார்த்தோம், பார்த்தா கொடியெல்லாம் மேய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த சம்சாரி வேணுன்னா லைக் ஃபாலோ பண்ணுங்கள். விவசாயம் வேணுன்னா லைக் கொடுங்க. அப்படின்னா விவசாயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுத்து ஷேர் கொடுங்க. சம்சாரி வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.